ஹலோ சிஏ இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இன்னொரு சாப்டரில் இருக்கிற கேஸ் சினாரியோ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எந்த சாப்டர் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. லெட் அஸ் ட்ரை டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையில்லாத ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம விட்டுருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 40 லேக்குக்கு எக்விட்டி கேபிட்டல் வித் 40,000 ஷேர்ஸ் இருக்குது. ரீட்டைன்ட் ஏர்னிங்ஸ் சொல்லியிருக்காங்க. அது தவிர ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் ரெண்டுமே 25 லேக் ஈச், டோட்டலாக 100 லேக் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, அது தவிர ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷ்னல் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும். இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசிஷனில் நம்ம வந்து ஆப்டிமம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எதுன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடிஷ்னலாக நமக்கு 25 லேக் தேவைப்படுது. ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் கதை. அந்த கதையை நம்ம அப்படியே இது பண்ணிவிட்டு கீழே போகலாம். எஸ், அந்த 25 லேக்கை நம்ம 20,000 ஷேர்ஸாக ரைஸ் பண்ணுறதா? எஸ், 20,000 ஷேர்ஸு 25 ருபீஸ் ப்ரீமியம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 35 ருபீஸ்க்கு. கன்சிடரிங் தேட் 40 லேக் பை 40,000, சாரி 100 ருபீஸ் ஷேர்ஸ், அப்போ 125 ருபீஸ்க்கு இஷ்யூ பண்ண போகிறோம். அல்லது 10% ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா? மூணாவது ஆப்ஷன் டிபென்ச்சர்ஸ் 8% இஷ்யூ பண்ணுறதா? இதில் இந்த 3 ஆப்ஷன்லேயும் பிஇ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிஇ ரேஷியோ கொடுத்தாலே தெரியும். இபிஎஸ் இன்ட்டு பிஇ ரேஷியோ வில் கிவ் யூ எம்பிஎஸ். அப்போ எம்பிஎஸ் எந்த ஆப்ஷனில் ஜாஸ்தி அப்படிங்கிறத வச்சு தான் யூஸ்வலாக நம்ம எந்த ஆப்ஷன் ஓகே அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவோம். இப்போ 3 பிளான்ஸ் என்னென்னு திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பிஏடி, அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்தவரை நமக்கு ஒரு விஷயம் தெரியும். நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ். அப்படின்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸுங்கிறது எக்விட்டியாக இருந்தாலும் ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸாக இருந்தாலும் சேமாக தான் இருக்கும் இல்லையா? எஸ், அது நமக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஏ அல்லது டி தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன கெஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ குவிக்காக கொஸ்டினுக்கு போகலாம். நமக்கு பிஏடி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இபிஐடி வேணும். இபிஐடி அவங்க கொடுக்கல, ஆனால் அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வந்து ரிட்டர்ன் வந்து 12%. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான் இபிஐடி. அப்போ ஏற்கனவே இருக்கிறது நம்மக்கிட்ட 100 லேக்குக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு 25 லேக்குக்கு நம்ம ஷேர்ஸ் பணம் ரேஸ் பண்ணுறோம். டோட்டலாக 125 லேக். ஸோ கேல்குலேட்டில் வெறும் 125 மட்டும்தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். 125 இன்ட்டு 12% வில் கிவ் யூ 15 லேக். ரிமெம்பர், கேல்குலேட்டில் ஃபுல் ஃபிகர்ஸை டைப் பண்ணாதீங்க. இட் வில் டேக் டைம். ஒரு 0 மிஸ் ஆச்சுன்னா கூட சம் தப்பாக போயிடும். ஸோ 15 லேக்குக்கு 15 மட்டும் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இபிஐடி வந்து 15. கரெக்டாக? அப்போ இபிஐடி 15னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ் பிஃபோர் த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 25 லேக் இன்ட்டு 7%. 15 மைண்டில் வச்சுக்கோங்க. 25 இன்ட்டு 7% அப்படிங்கிறது 1.75. அப்போ மொதல் 2 ஆப்ஷனுக்கு 1.75 மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் மூணாவது ஆப்ஷனில் வந்து நம்ம திரும்ப டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ ஒன்ஸ் அகென் 8% டிபென்ச்சர்ஸ். ஸோ ஒன்ஸ் அகென் 25 லேக் இன்ட்டு 25 இன்ட்டு 8% போட்டால் 2 லேக். அப்போ டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறதா இருந்தால் டோட்டல் டிபென்ச்சர்ஸ் 3.75. அதை வச்சு தான் நான் சொன்னேன், எப்போவுமே டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது இஏடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா இபிடி வில் பி டிஃப்ரெண்ட். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சினாரியோவில் பார்த்தீங்கன்னா 15 மைனஸ் 1.75, 13.25 தான் நமக்கு இபிடி. பட் அவங்க கேட்டிருக்கிறது இபிடி கிடையாது, இஏடி. ஸோ 50% டேக்ஸுங்கிறதுனால இன்ட்டு 50% போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைக்குது 6,62,500. ஸோ இது 2 தான் மொதல் 2 கேஸ்க்கு. அந்த மூணாவது கேஸ்க்கு 15 மைனஸ் 3.75 minus 50% போட்டால் 5,62,500. So D is the correct answer.
ஓகேயா? பிபிடி கேட்டிருந்தாங்கன்னா திஸ் வுட் ஹேவ் பின் த ஆன்சர். ஆனால் பிஏடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டினில் ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கேட்டிருக்காங்க. ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்கக்கிட்ட 25 லேக்குக்கு 9% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்ஸ் அகெயின் 25 லேக்குக்கு 10%. அப்போ 25 இன்ட்டு 9% இஸ் 2.25 லேக். 25 லேக் இன்ட்டு 10%ங்கிறது உங்களுக்கே தெரியும் 2.50 லேக். அப்போ ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்டோட ஆப்ஷனில் 4.75 லேக் வரும். இல்லைன்னா 2.25 லேக். நம்ம ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் 2.25. அப்போ இது ரெண்டில் எது வேணாலும் வரலாம். ஆனால் செகண்ட் ஆப்ஷனில் இது. அப்போ சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சி செகண்ட் பிளானில் தான் வந்து ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் இஷ்யூக்கும் சேர்த்து ப்ரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது அமௌண்ட் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ரொம்ப சிம்பிள்மா. இங்கே டி ஆப்ஷனில் கண்டுபிடிச்சதுல இங்கே சி ஆப்ஷனில் கண்டுபிடிச்சதை மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை மைனஸ் பண்ணுவோம். 6.625 நான் போடுறேம்மா. மைனஸ் 2.25 மைனஸ் பண்ண 4.375. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். எதுக்கும் ரெண்டாவது ஃபிகரையும் மைனஸ் பண்ணிடுறேன். அதாவது ஒன்ஸ் அகெயின் 6.625 மைனஸ் 4.75 மைனஸ் பண்ணால் 1,07,000 இதுதான் ஆன்சர். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குமா, அமௌண்ட் ஆஃப் ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈஸியாக கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது இபிஎஸ் கேட்டிருக்காங்க. இபிஎஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் ஏற்கனவே 40,000 எக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 20,000 எக்விட்டி ஷேர்ஸ்னால் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கம்மா. நான் எங்கேருந்து பார்த்து சொல்லலை, இங்கே இருக்குது 20,000 எக்விட்டி ஷேர்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் நமக்கு வந்து 60,000 எக்விட்டி ஷேர்ஸு. மற்ற ரெண்டு ஆப்ஷனில் வெறும் 40,000. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற 6.625 மைனஸ் 2.25 அதாவது 4.375 இதுதான் என்னதுமா, ஏர்னிங்ஸ் அவைலபிள் ஃபார் எக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம இதை இதை ஆல்ரெடி கண்டு தான் பிடிச்சிருக்கோம். ஸோ இதையே நான் ஃபுல்லாகவே டைப் பண்ணுறேன். 4,37,500 டிவைடட் பை 60,000 போட்டால் 7.29 வரணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். பட் எதுக்கும் ரெண்டாவதையும் செக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து 1,87,500 டிவைடட் பை 40,000 போட்டால் எனக்கு 4.68 or 69 வருது. எஸ், ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபுல்லாகவே ஆன்சர் கண்டுபிடிக்காமல் நம்மளால் ஆன்சர் ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியுது. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இங்கே கொடுத்துருக்குற ஆன்சரில் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பிஇ ரேஷியோ 2017 இங்கே பாருங்கள் 2017-16 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 7.29 இன்ட்டு 20 போட்டால் நமக்கு 145.8. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். எதுக்கும் இன்னும் ஒரு இதை செக் பண்ணுவோம். ரிமெம்பர் 17 அப்படின்னா இங்கே 4.69 இன்ட்டு 17 போட்டால் 79.73. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஐ திங்க் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இவ்வளவு சிம்பிளாக எக்ஸாமில் எதிர்பார்க்காதீங்க. பட் ஸ்டில் மேக்ஸிமம் டைம் வந்து ரிமெம்பர் 10 மார்க்குக்கு 10 நிமிஷம். அதுக்கு மேலே எம்சிக்யூ கொஸ்டினுக்கு எடுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சமயம் நம்ம முடிச்சிட்டோம். ரெக்கார்ட் டைம்லேயே முடிச்சிட்டோம். ரிமெம்பர், இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ளீஸ் கெட் பெனிஃபிட். தேங்க்யூ.